அழகிய நிலா போன்ற முகத்தைக் கொண்டவளுக்கு இறைவன் கொடுத்த குறையோ பிறவியிலே அவள் ஊமை. ஆனாலும் கோபிகா மிகவும் திறமையான மாணவி. கோபிகாவின் குடும்பம் ஒரு ஏழைக் குடும்பம்தான். கோபிகாவின் அம்மா கோபிகாவின் தங்கையை பெற்றெடுக்கையில் இறந்து போனாள். தந்தையோ ஒரு மொடா குடிகாரன். கோபிகாவும் தங்கையும் அவளுடைய பாட்டியின் அரவணைப்பில் வாழ்ந்தார்கள். பாட்டியோ முதுமை தள்ளாடும் வயதிலும் மலையேறி கொழுந்து பறித்து குடும்பத்தை நடத்தினாள். தந்தையோ குடித்து விட்டு வந்து பாட்டியிடம் காசு கேட்டு சண்டை பிடிப்பான். ஒரே வீட்டில் சண்டைதான். சட்டி பானையை உடைக்கிறது, சத்தம் போடுறது. இதுதான் முருகையனுக்கு தெரிந்த விடயம். அவனுக்கோ குடும்பத்தை பற்றிய சிந்தனை இல்லை. இப்படி இருக்க கோபிகாவும் தங்கையும் பாடசாலைக்கு போய் வந்தார்கள். ஒரு நாள் பாடசாலை விட்டு வரும்போது வீட்டில் ஒரே சனக்கூட்டம்.